தலைப்பை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். நான் யார், என் உள்ளம் யார், நாணங்கள் யார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைத்தலையில் உண்பழி தேர் அம்பளவான் தேனமர் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி. என்ன அற்புதமான பாடல் வரிகள் பாருங்கள். நான் யார், என் உள்ளம் யார், நாணங்கள் யார், என்னை யார் அறிவார்? நான் யார், என் உள்ளம் யார், நாணங்கள் யார், என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி உனார் உடைத்தலையில் உன்பழி தேர் அம்பளவான் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி உனாருடை தலையில் உண்பளிதோர் அம்பளவான் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி என்பது பாடல் வரிகளாகும். தற்பொழுது நாம் பாடல்குறி விளக்கத்தை சிந்திப்போம். சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாது விட்டிருந்தால், சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாது விட்டுட்டார்னா, நான் யார் என்பதும் என் குணங்கள் எத்தகைய என்பதும் எனது அறிவு கூறுகள் கொண்ட ஞானம்தான் என்னை என்பதும் யார்தான் அறிவார்கள், என்னை யார்தான் மதிப்பார்கள்? என்ன சொல்ல வர்றார் சுவாமி? சிவன் மட்டும் என்னை ஆட்கொள்ளாது விட்டு விட்டார் என்று சொன்னால் நான் யார் என்றே தெரியாமல் போய்விடுவேன். என்னை யார் மதிப்பார்கள் இந்த உலகத்திலே? ஆனால் இறைவன் என்னை ஆட்கொண்டதால் அனைவரும் என்னை மதிக்கிறார்கள், என்னை ஒரு மனிதனாக பார்க்கிறார் என்பதைத்தான் இங்கே நமக்கு உணர்த்துகிறார். சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளாது விட்டிருந்தால் நான் யார் என்பதும் என் குணங்கள் எத்தகையது என்பதும் எனது அறிவு கூறுகள் கொண்ட ஞானம்தான் என்ன என்பதும் யார்தான் அறிவார்கள், என்னை யார்தான் மதிப்பார் யார் என்று. அதாவது புலால் கலந்திருந்து உடைப்பட்ட மண்டை ஓட்டினை கரம் ஏந்தி பிச்சை ஏற்று உண்டவர் அம்பல கூத்தனாகிய எம்பெருமான் போற்றி. மலர்த்தேன் அருந்தும் தும்பி அரசே நீயும் தேன்பொழியும் திருப்பாதங்கள் அடைந்து ரீங்காரம் செய்வாய் ஆக. புலால் கலந்திருந்து உடைப்பட்ட மண்டை ஓட்டினை கரமேந்தி பிச்சை ஏற்று உடையவர் அம்பல கூத்தனாகிய எம்பெருமான் போற்றி. மலர்த்தேன் அருந்தும், அதாவது மலர்ந்து தேனருந்தும் தும்பி அரசே நீயும் தேன் பொழியும் திருப்பாதங்கள் அடைந்து ரீங்காரம் செய்வாய் ஆக. அதாவது என்ன ஒரு அற்புதமான விளக்கம் பாருங்கள். சிவபெருமான் மட்டும் நம்மை ஆட்கொள்ளாது விட்டுவிட்டார் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர், நம் குணங்கள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் தெரியாமல் நாம் போயிருந்திருப்போம். ஆனால் சிவபெருமான் நம்மை ஆட்கொண்டதால் தான் நம்மை அனைவரும் மதிக்கிறார்கள் என்பதை இங்கே நமக்கு மீண்டும் மீண்டுமாக சுட்டிக்காட்டும் விதமாக பாடல் அமைந்திருக்கிறது. மலர்த்தேன் அருந்தும் தும்பி அரசே நீயும் தேன் பொழியும் திருப்பாதங்கள் அடைந்து ரீங்காரம் செய்வாய்.